அனைவருக்கும் வணக்கம். பாடம் கணிதம் வகுப்பு 10. தலைப்பு டைப்ஸ் ஆஃப் செட்ஸ், கணங்களின் வகைகள். மாணவர்களே, சென்ற வகுப்பில் கணம் மற்றும் கணத்தை எவ்வாறு குறிப்பிடுவது என்பதை பற்றி பார்த்தோம் அல்லவா? இந்த வகுப்பில் டைப்ஸ் ஆஃப் செட்ஸ், கணங்களின் வகைகள் பற்றி படிக்கலாமா? எம்டி செட் ஆர் நல் செட், வெற்று கணம் அல்லது வெறுமை கணம். A set consisting of no elements is called the empty set or null set or void set. எந்த ஓர் உறுப்பும் இல்லாத கணம் வெற்று கணம் அல்லது உறுப்புகள் இன்மை கணம் அல்லது வெறுமை கணம். இதை எப்படி குறிக்கணும்னு கொடுத்திருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். The set of all integers between 1 and 2. எண்கள் 1 மற்றும் 2க்கு இடையே உள்ள முழுக்களின் கணம் என்பது ஒரு வெற்று கணம். ஏன்னா 1க்கும் 2க்கும் இடையில எந்த ஒரு முழுக்களுமே கிடையாது. அதனால இதுக்கு பேர் வெற்று கணம். சிங்கிள்டன் செட், ஓர் உறுப்பு கணம். A set which has only one element is called a singleton set. ஓர் உறுப்பு மட்டுமே உடைய கணம் ஓர் உறுப்பு கணம். Example, A equal to the set of all elements x such that 3 less than x less than 5, x belongs to n, that is natural number. 3 மற்றும் 5க்கு இடையே உள்ள இயல் எண்கள் என்னன்னு பார்த்தா 4 என்ற ஒரே ஒரு எண் மட்டுமே இடையில் உள்ளது இல்லையா? சோ ஒரே ஒரு உறுப்பு இருக்கிறதுனால இதுக்கு பேரு சிங்கிள்டன் செட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், the set of all even prime numbers, இரட்டைப்படை பகா எண்களின் கணம். இரட்டைப்படை எண்கள் 2, 4, 6, 8 அப்படி போயிட்டே இருக்கும். சோ அதுல பகா எண்கள்னா 2ங்கிற ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் கிடைக்கும். சோ ஓர் உறுப்பு மட்டுமே உடைய கணம் ஓர் உறுப்பு கணம். Finite set, முடிவுறு கணம். A set with finite number of elements is called a finite set. முடிவுறு எண்ணிக்கையில் அமைந்த உறுப்புகளை கொண்ட கணம் முடிவுறு கணம். Example, the set of family members, குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் கணம். ஒரு குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களை நம்மனால எண்ணி சொல்ல முடியும் இல்லையா? உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியும். சோ இது மாதிரி முடிவுற்று இருந்தால் அது முடிவுறு கணம். அந்த முடிவுறு கணத்துக்கு நம்ம ஆதி எண் கண்டுபிடிக்க முடியும். That is cardinal number. அப்படின்னா என்னன்னா, number of elements in a set is called the cardinal number of the set. It is denoted by n of a. உறுப்புகளினுடைய மொத்த எண்ணிக்கையை தான் அந்த கணத்தினுடைய ஆதி எண் அப்படின்னு சொல்லுவோம். இது n of a ன்னு குறிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏங்கிறது 1 2 3 4 5ன்னு ஒரு செட் கொடுத்திருக்கோம்னா அதனுடைய கார்டினல் நம்பர் என்ன, ஆதி எண் என்னன்னு கேட்டாங்கன்னா n of a, number of elements in a equal to, கவுண்ட் பண்ணி சொல்லுங்க, 1 2 3 4 5, 5 elements இருக்கிறதுனால 5. சோ ஆதி எண் 5. Infinite set, முடிவுறா கணம். A set which is not finite is called an infinite set. ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை முடிவுறு எண்ணிக்கையில் இல்லை எனில் அக்கணம் முடிவிலா கணம் அல்லது முடிவுறா கணம் எனப்படும். எக்ஸாம்பிள் வந்து 5, 10, 15 எக்ஸெட்ரா அப்படின்னு எக்ஸெட்ரான்னு போடுறது எல்லாமே இன்ஃபைனைட் செட்ஸ், முடிவில்லாம போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட், the set of all points on a line, ஒரு லைனுக்கு மேல இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து இன்ஃபைனைட் செட். நேச்சுரல் நம்பர் செட், ஹோல் நம்பர் செட், இது எல்லாமே முடிவில்லாம போயிட்டே இருக்கும். இதுக்கு எல்லாமே இன்ஃபைனைட் செட்னு பேரு, முடிவுறா கணம். Equivalent sets, சமான கணங்கள். Two finite sets A and B are said to be equivalent if they contain the same number of elements. இரண்டு முடிவுறு கணங்கள் எடுத்துட்டீங்கன்னா, முடிவுறு கணம் எடுத்துக்கிறோம், அதனுடைய உறுப்புகளின் எண்ணிக்கை சமமா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த இரண்டு கணங்களை சமான கணங்கள் அப்படின்னு சொல்றோம். It is written as A is equivalent to B. கொடுத்திருக்கேன் பாருங்க. இப்போ ரெண்டு செட் எடுத்திருக்கோம். ஏங்கிறது பால் பேட், பிங்கிற செட்ல ஹிஸ்டரி ஜியோகிராபி,
இப்போ இந்த ரெண்டு செட்டுக்குமே ஆதி எண் சமம். கார்டினல் நம்பர் வந்து 2 தான். அதுலயே 2 உறுப்புகள் இருக்கு, இதுலயே 2 உறுப்புகள் இருக்கு. இது மாதிரி இருந்துச்சு, ஆனா உறுப்புகள் வேற இருக்கு, எண்ணிக்கை மட்டும் சமமா இருக்கு. அப்ப இது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த A, B இரண்டு கணங்களுக்குமே சமான கணங்கள்னு பேரு. That is n of A is equal to n of B is equal to இங்க 2 இல்லையா? So உறுப்புகளினுடைய எண்ணிக்கை சமமா இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு கணங்களை சமான கணங்கள் ஈக்குவலன்ட் செட் அப்படின்னு சொல்றோம். ஈக்குவல் செட்ஸ் சம கணங்கள். Two sets are said to be equal if they contain exactly the same elements. சம கணங்கள்னா ஒரே மாதிரியான உறுப்புகளை கொண்டிருக்கணும், அதுக்கு பேரு சமகணம். எடுத்துக்காட்டு A வந்து 1 2 3 4, B வந்து 4 2 3 1. இப்ப A இருக்கிற எல்லா உறுப்புகளும் B ல இருக்கு, B ல இருக்கிற எல்லா உறுப்புகளும் A ல இருக்கு. இது மாதிரி Aயும் Bயும் அதே உறுப்புகளை கொண்டிருந்தால் அது வந்து சமகணம். ஆர்டர் சேஞ்சா இருக்கலாம், 4 2 3 1னாலும் அதுவும் B தான், இல்ல ஒரே நம்பர் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை வந்திருந்தாலும் அதுவும் B தான். சோ இந்த A and B வந்து சமகணங்கள்னு சொல்றோம். அதை A equal to B ன்னு எழுதுறோம். சமகணங்கள் இல்லைன்னா அதுக்கு பேரு சமமற்ற கணங்கள், unequal set ன்னு சொல்லுவோம். அதை A not equal to B ன்னு எழுதுறோம். யுனிவர்சல் செட் அனைத்து கணம். A universal set is a set which contains all the elements of all the sets under consideration and is usually denoted by capital U மாதிரி ஒரு சிம்பல் இருக்கு இல்லையா, இது வந்து யுனிவர்சல் செட். அனைத்து கணம் என்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அல்லது காரணத்திற்காக எடுத்துக்கொண்ட அனைத்து உறுப்புகளையும் உள்ளடக்கிய தொகுப்புகளினுடைய கணம் அனைத்து கணம்னு சொல்றோம். எக்ஸாம்பிள், if A is equal to Earth, Mars, Jupiter அப்படின்னு இருக்குன்னா, பிளானட்ஸ் பத்தி பேசினோம்னா அனைத்து கணத்துல வந்து universal set is the planets of solar system. சோலார் சிஸ்டத்துக்குள்ள எல்லா பிளானட்ஸையும் சேர்த்து எழுதுனா அது அனைத்து கணம். இப்போ இயல் எண்களை பத்தி படிச்சோம்னா இயல் எண் கணத்தை அனைத்து கணமா வச்சுக்கலாம். ஒரு சம்ல நமக்கு எல்லா உறுப்புகளையும் அனைத்து உறுப்புகளையும் கொண்ட கணம் அனைத்து கணம். இது சம்முக்கு சம் வந்து சேஞ்ச் ஆகும். சப்செட் உட்கணம். Let A and B be two sets if every element of A is also an element of B, then A is called a subset of B. We write A is contained in B is read as A is a subset of B. A இல் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் B இல் ஒரு உறுப்பு எனில் A என்பது B இன் ஒரு உட்கணம் அப்படின்னு சொல்றோம். Example, 1 is contained in 1 2 3. 1 is a subset of 1 2 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So 1 என்பது 1 2 3 குள்ள இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா அது உட்கணம், இல்லைன்னா உட்கணம் அல்ல. இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, 2, 3 is a subset of 1 2 3 அப்படின்னா 2, 3ங்கிறது 1 2 3 குள்ள இருக்கு. So அது வந்து சப்செட் உட்கணம். நெக்ஸ்ட் பாருங்க, 2, 4 is not a subset of 1 2 3. ஏன்னா 1 2 3 குள்ள 2, 4 அப்படிங்கிறது கிடையாது. 4ங்கிறது அங்க இல்ல. So இது வந்து உட்கணம் அல்ல. Next example, A equal to A, B. Then write all the subsets of A அப்படின்னு கேட்டாங்கன்னா அனைத்து உட்கணங்களையும் எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா வெற்று கணம் என்பது எல்லா கணத்துக்குமே ஒரு உட்கணமா இருக்கும். Empty set is a subset of all the sets. அப்போ நெக்ஸ்ட் வந்து A அப்படின்னு தனியா ஒரு கணத்துல எழுதுறோம் இல்லையா, A என்பது A, B னுடைய ஒரு கணம், B என்பதும் கணம் Bங்கிறதும் A, B னுடைய ஒரு கணம். தனித்தனியா எழுதணும். ரெண்டும் சேர்ந்து எழுதுறோம் இல்லையா, A, B, அதுவும் A, Bக்கு ஒரு உட்கணமா இருக்கும். எல்லா கணத்துக்குமே அதே கணமே உட்கணமா இருக்கும். என்ன அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு தகா உட்கணம்னு சொல்லுவோம். ஒரு எலமெண்டாவது அதை விட கம்மியா இருக்கு பாத்தீங்களா, A என்பது B தனி எழுதியிருக்கோம் இல்லையா, இது ரெண்டும் தகு உட்கணம்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? ப்ராப்பர் சப்செட் தகு உட்கணம். Let A and B be two sets if B is a subset of A and B not equal to A. Then B is called a proper subset of A.
தகு உட்கணம் அப்படின்னா B வந்து A னுடைய உட்கணமா இருந்து B not equal to A வா இருந்துச்சுன்னா அது வந்து தகு உட்கணம் அப்படின்னு சொல்றோம். அதை வந்து B is strictly contained in A. அது எப்படி படிக்கணும்னா B is a proper subset of A. B என்பது A இன் தகு உட்கணம்னு படிக்கணும். எக்ஸாம்பிள் வந்து B வந்து 2 3 4, A வந்து 1 2 3 4 5 அப்படிங்கிற ரெண்டு செட்டு கொடுத்துருக்கேன். இதுல B ல இருக்கிற எல்லா உறுப்புகளும் A ல இருக்கு. A யை விட உறுப்புகள் B ல கம்மியா இருக்கு. ஒரு உறுப்பாவது மினிமம் கம்மியா இருக்கணும். இங்க ரெண்டு உறுப்பு கம்மியா இருக்கு. அப்போ B is a proper subset of A. B என்பது A இன் தகு உட்கணம் அப்படின்னு சொல்றோம். இதவே பின்னாடி டயக்ராம்ல கொடுக்குறேன், உங்களுக்கு இன்னும் புரியும். இப்ப இந்த டயக்ராம்ல பாருங்க, A 1 2 3 4 5 ஏங்கிற கணத்துக்குள்ள இந்த 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. Bங்கிற கணத்துல 2 3 4ங்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ B is a proper subset of A ன்னு அர்த்தம். ஏன்னா 2 3 4 வந்து Aவுக்குள்ளதான் இருக்கு, சப்செட்டா இருக்கு. A விட ஒரு ரெண்டு எலிமெண்ட் கம்மியா இருக்கு இல்லையா? ஒரு எலிமெண்டாவது கம்மியா இருந்தா கூட அதுக்கு பேர் என்ன? ப்ராப்பர் சப்செட். அப்ப B is a proper subset of A அப்படின்னு பேரு. Disjoint sets, வெட்டா கணங்கள். Two sets A and B are said to be disjoint if they do not have common elements. A மற்றும் B என்ற இரண்டு கணங்களுக்கு பொதுவான உறுப்புகள் இல்லை எனில் அவை வெட்டா கணங்கள் எனப்படும். உதாரணத்துக்கு A ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் B ல இருக்கக்கூடாது, B ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் A ல இருக்கக்கூடாது. ரெண்டு தனித்தனியான கணமாக இருந்தால் அது வெட்டா கணங்கள். இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா A-க்கு B-க்கு பொதுவான உறுப்புகளே இல்லை. அப்ப இதுக்கு பேர் என்னது? வெட்டா கணங்கள். அப்படின்னா A இன்டர்செக்ஷன் B, இன்டர்செக்ஷனா பொதுவான உறுப்புகள். அது எப்படி இருக்கும்? வெற்று கணமாக இருக்கு, உறுப்புகளே இல்ல, பொதுவான உறுப்புகள் கிடையாது. இதுக்கு பேர் வெட்டா கணங்கள். பவர் செட்ஸ், அடுக்கு கணம். The set of all subsets of A is called the power set of A. It is denoted by P of A. A என்ற கணத்தின் அனைத்து உட்கணங்களையும் கொண்ட கணம் கணத்தின் அடுக்கு கணம்னு சொல்றோம். இதை P of A ன்னு எழுதுறோம். ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா A equal to 2, 3 ன்னு இருக்கு. Then the power set of A. A என்ற கணத்தின் அடுக்கு கணத்துல என்ன வரும்னா எல்லா உட்கணங்களையும் எழுதிட்டு ஒரு செட் பிராக்கெட் குள்ள எல்லா உட்கணங்களையும் எழுதுறோம். ஃபர்ஸ்ட் வெற்று கணம் எழுதுறோம், அப்புறம் 2 தனியா ஒரு கணத்துல எழுதுறோம், அப்புறம் 3, அப்புறம் 2, 3ங்கிறது ஒரு கணம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு செட் பிராக்கெட் போட்டா அது வந்து அடுக்கு கணம், பவர் செட் அப்படின்னு பேரு. இப்போ அடுக்கு கணத்துல எவ்வளவு உறுப்புகள் இருக்குன்னு சொன்னா, இதுல 2 இருந்ததுன்னா அதுல 2 ஸ்கொயர் உறுப்புகள் இருக்கும். 3 இருந்ததுன்னா 2 to the power 3 இருக்கும். m உறுப்புகள் இருந்தா 2 to the power m ன்னு இருக்கும். அடுக்கு கணத்தினுடைய உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து 2 to the power m. இதே இந்த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் ஆஃப் A அப்படின்னா n of P of A minus 1, that is 2 to the power m minus 1. அதாவது தகு உட்கணங்களினுடைய எண்ணிக்கைனா 1 கம்மியா இருக்கும். ஏன்னா அந்த தகா உட்கணம் 2, 3 இருக்கு இல்லையா, அதை எடுத்துறணும். அப்போ உள்ள என்ன இருக்கும்? எம்டி செட்டு 2 3, அந்த 3 செட்டு மட்டும் எழுதுனா 3 உறுப்புகள் இருக்கும். சோ அடுக்கு கணத்தினுடைய உறுப்புகளுடைய எண்ணிக்கை வந்து 2 to the power m இருக்கும். அதே ப்ராப்பர் சப்செட்ஸ்னா அதனுடைய நம்பர்ஸ் வந்து 2 to the power m minus 1 இருக்கும். டைப்ஸ் ஆஃப் செட்ஸ், கணங்களினுடைய வகைகள் பற்றி உங்களுக்கு இப்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட்ஸ்னா என்கிட்ட ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாவோ கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.